சாப்பாட்டில் எப்படி ஹலால் ஹராம் உண்டோ அதே போல் மருத்துவத்திலும் ஹலால் ஹராம் இருக்கிறது. சாப்பாட்டில் ஹராம் இருக்குதுன்னா அந்த ஹராத்தை தின்னா பசி தீராது என்பதல்ல. பசிக்கிற ஒருவருக்கு பண்டி இறைச்சி தின்னா பசி நிற்காமே இருக்கும், நிற்கும் தானே. நாய் இறைச்சி தின்னா அவருக்கு பசி நிற்காதா? நிற்கும். ஹலாலான முறையில் தக்பீர் பண்ணாத ஒரு பிராணி இறைச்சி சாப்பிட்டா பசி நிற்காதா? நிற்கும். ஆனால் ஹராம், சாப்பிட்ற ஹராம். அதே மாதிரி மருந்துலையும் ஹலாலும் இருக்கு, ஹராம் இருக்குது. ஹலாலில் செஞ்சாலும் சில நேரம் வருத்தம் நிற்கும், ஹராத்தில் செஞ்சாலும் நிற்கும். ஆனால் ஹராத்தில் செய்யக்கூடாது. எப்படி ஹராத்தை சாப்பிடக்கூடாது என்பதோ அது மாதிரி இப்போ நமக்கு எங்களோட ஹராம் பார்க்குறதெல்லாம் சாப்பாட்டில் மட்டும்தான். பண்டிரச்சி ஹராம், அல்லாஹ் பாதுகாக்கணும். வாயை கழுகணும், சொன்ன வாயை கழுகணும். நாய் ஹராம், நஜிஸ். வட்டி ஹராம். இந்த ஹராம் எல்லாம் தெரியும். மருத்துவத்திலையும் ஹராம் இருக்கு. மருத்துவத்திலையும் மார்க்கம் அனுமதிக்காத வழிமுறைகள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு எங்களுடைய ஈமான இழந்து போய்விடக்கூடாது. இவ்வாறான தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகிறவர்கள் அல்லாஹ்வை பயந்துக்கணும். நீங்கள் ஒரு சமுதாயம் ஏமாறுகிற சமுதாயத்தை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஏமாத்து பிழைப்பு காலமெல்லாம் நல்லா இருக்காது. இப்படி ஏமாற்றி உழைச்சி இருந்தாக்களையெல்லாம் நாங்கள் ஊருக்கு நிறைய பேரை பார்த்திருக்கோம். அட்ரஸை இல்லாமல் போய்த்தான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை நாசமாகி நாளை மறுமையில் உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக போய் தரும். எனவே இப்படியான அற்ப சொற்ப லாபங்களுக்காக தண்ட ஈமானையும் இழந்து மற்றவருடைய ஈமானையும் விளக்கச் செய்கின்ற மிகப்பெரிய பாவத்தில் ஈடுபடுவதிலிருந்து அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை பாதுகாக்கணும். அதுக்கு நாம் விழிப்பாக இருக்கணும். ஏமாறுகிறவன் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான் தான். நாம் ஏமாறுகின்ற கூட்டங்களாக மருத்துவத்தின் பெயரால், நோயின் பெயரால், பேய் பிசாசி என்ற பெயரால், ஜின்கள் என்ற பெயரால் ஏமாறுகின்ற கூட்டமாக இருந்து விடாமல் எங்களுடைய ஈமானை பாதுகாக்கணும். எல்லாம்